அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது கூடுதல் இடங்கள் கனவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறது. எல்லா கட்சிகளுமே எங்களுக்கு கூடுதல் இடங்கள் வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். கூட்டணிக்கு மேலும் கட்சிகள் வரவிருப்பதால் தொகுதிகள் குறைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, குறைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு திமுக தொகுதி பங்கீட்டு குழு சொன்னதாக முஸ்லீம் லீக் தலைவர், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவரும் சொல்லியிருக்கிறார், எல்லாரும் குறைச்சிக்குங்க அப்படின்னு. அதனால் நம்ம தலைப்பு இந்த 2 புள்ளிகளை மையமாக வைத்து தான் கட்டமைச்சிருக்கிறோம். திமுக கூட்டணியில் யாருக்கு எவ்வளவு கிடைக்கும், இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள், வணக்கம் பிரியன். பத்திரிகையாளர் ரகு அவர்கள், வணக்கம் ரகு. அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள், வணக்கம் ரவீந்திரன் துரைசாமி. இன்னும் சற்று நேரத்தில் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்களும் இணைய இருக்கிறார். அவரையும் வரவேற்று இந்த விவாதத்திற்குள் செல்லலாம். ரவீந்திரன் துரைசாமி, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை அவங்க எப்போதும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அழைப்பாங்க. அதில் குறைக்க சொல்லி தான் தொடங்குறாங்க. பேச்சுவார்த்தையே பழையபடி வேண்டாம், 21 மாதிரி இல்லை, இடங்களை குறைச்சிக்குங்க, ஏன்னா நாங்கள் நிறைய கட்சிகளை உள்ளுக்கு கொண்டு வந்திருக்கிறோம், நாங்கள் கொடுக்க வேண்டியிருக்குன்ற தன்மையில் தான் நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஓவராலாக ஏதாவது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி தெரியுதா, இப்படி தான் போகும் அப்படின்னு புரிஞ்சு? அதாவது திமுக அணி 3 முறை வெற்றி பெற்ற அணி. மக்களவை தேர்தலை பொறுத்தளவில் 100% ஸ்ட்ரைக் ரேட், ஒரு இளங்கோ மட்டும் தோத்தாரு, மற்றபடி 100% ஸ்ட்ரைக் ரேட் உள்ள அணி. அடுத்தபடியாக சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் 3-2 2/3 ஸ்ட்ரைக் ரேட் தான் அவங்களுக்கு இருக்குது. இப்போ தேமுதிக அந்த அணிக்குள்ள வராங்க. அதிகபட்சம் அந்த அணிக்கு இரட்டை இலக்கத்தில் குறைஞ்சது 10 இடங்கள் வர தேமுதிகவுக்கு கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்க தேமுதிகவுக்கு ஏன் பெரிய முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னா, நம்ம திமுக அரசியல் செத்து போச்சு, அல்லது செத்து போச்சு டைல்யூட் ஆயிட்டு, குற்றியூரும் கொலையுறுமா ஆயிட்டு, நீர்த்து போயிடுச்சு. இந்த இடத்துக்குள்ள விக்கிரவாண்டி பூத் வைஸ் போலரைசேஷன் ரிப்போர்ட்டையும் முக ஸ்டாலின் பார்க்கிறாரு, ஈரோடு கிழக்கு பூத் வைஸ் போலிங் ரிப்போர்ட்டையும் பார்க்கிறாரு. இந்த வகையில் வடக்கையும் மேற்கையும் 50 விழுக்காடு வாக்கு திமுக அணி பெறதுக்கு தேமுதிக போலரைசேஷன்ல ஹெல்ப் பண்ண முடியும்னு அவங்க கணக்கு போடுறாங்க. ரொம்ப ஷார்ப்பா கலைஞர் ஜெயலலிதா பண்ண பொலிட்டிக்ஸை தாண்டி ஸ்டாலின் பண்றது, ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ல போலரைசேஷன் பாயிண்டை பார்த்து அவர் தேமுதிகவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். இதுல எனக்கு ஒரு கூடுதல் விளக்கம் கொடுங்க. பொதுவா தேமுதிக கூட்டணின்னா மேக்ரோவா பார்த்து அவங்களுக்கு 1% தான் இருக்கு, 0.4% தான் இருக்குன்னு பாக்குற தன்மை வேற. இப்ப நீங்க சொல்றது மேற்கு மண்டலம், வடக்கு மண்டலத்துல அவங்க இருந்தா போலரைசிங்ல அவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க, அப்படிதான் பார்த்து எடுத்திருக்காங்கன்றீங்களா? 100% அப்படிதான் பார்த்து எடுத்திருக்காங்க. விசிகாவின் பயன்பாடும் கேட்டலிஸ்டா அந்த பெரிய பயன்பாடு தான் பெரிய அளவில் அவங்களுக்கு பயன்பட்டது. காங்கிரஸுக்கு பயன்பாடும் அந்த அடிப்படையில் தான் இருக்குது. ஸோ திமுக அணியின் பலமே 3 போலரைசேஷன் பார்ட்டிஸ் கூட இருக்கிறதா அவங்களுக்கு பெரிய பலமா இருக்கு. இப்போ 10 இடம் வரை அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு 10 இடம் வரைக்கும் போவாங்க, அதிகபட்சம் 10 வரை போகலாம். ஓகே, இது அவங்களுக்கு இந்த ஸ்ட்ரைக்கிங் ரேட் கூடும். இந்த அணியோட பலம், நீங்க அரித்மெட்டிக் படியும் 47 திமுக அணி ஸ்டாலினை முன்னிறுத்தி எடுத்த அணி 2.7% கடைசியா மக்களவை தேர்தலில் தேமுதிக எடுத்திருக்கிறாங்க. சோ அரித்மெட்டிக் வைஸும் அவங்க 50ங்கிற அளவுக்கு போகும்போது ஸ்ட்ரைக்கிங் ரேட் கூடும், அந்த வெற்றி விகிதம் கூடும். அப்ப கட்சிகளை சீட்டை குறைக்க சொல்லுவாங்க. முஸ்லீம் லீக்கை பொறுத்தவரை 3 தொகுதியும் 2021 தோத்து போனாங்க. சோ தோத்து போகும்போது அவங்கள்ட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, ஜெயிக்கிற சீட்டு 2 சீட்டு தாரோம், நாங்க ஜெயிக்க வச்சு தாரோம். கடையநல்லூரா சிறிய எண்ணிக்கை இந்து சமூகங்கள் உங்களுக்கு எதிராக ஒரு போலரைசேஷன் வருது, மற்ற வன்னியர்கள் அதிகமுள்ள ஒரு தொகுதியில் நின்னீங்களா, ஒரு வன்னியர் போலரைசேஷன் உங்களுக்கு எதிராக வருது. ஸோ போலரைசேஷன்ல நீங்க பாதிக்கப்படாத அளவுக்கு உங்களுக்கு சேஃபான தொகுதியை நாங்க தாரோம், 2 தொகுதியா குறைச்சிங்கன்னு தான் சொல்லுவாங்க. இப்ப நீங்க நவாஸ்கனி எடுத்துட்டீங்கன்னா அங்க இன்னொரு போலரைசேஷன் போலரைசேஷன்ல காஸ்ட் கான்ட்ராக்ஷன் தொடர்பான ஒரு போலரைசேஷன் அப்போ 2019 விட நவாஸ்கனி 3 விழுக்காடு வாக்கு 3 பேர் தான் உயர்ந்தாங்க. அதுல நவாஸ்கனி முதன்மையா உயர்ந்திருக்காருன்னா அங்க இன்னொரு பிரத்யேக அரசியல் சூழ்நிலை வருது. அப்போ உங்களை நாங்க சேஃப்கார்டு பண்ணி தாரோம், தர 2 சீட்டும் உங்களுக்கு 2021 மாதிரி இல்லாம உங்களுக்கு சேஃபான சீட்டா தாரோம், வெற்றி பெற்று தாரோங்கிறதான் காதர் மொய்தீன்கிட்டயும் நவாஸ்கனிட்டையும் அவங்க சொல்லுவாங்க. இப்ப இந்த இடத்தில் நீங்க தேமுதிகவை கொண்டு வந்திருக்கிறீங்க, இரட்டை இலக்கம்னாலே குறைஞ்சது 10 சீட்ல இருந்து தொடங்குறீங்க அப்படின்னா, இப்போ இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஏற்கனவே 3 தோத்துருக்கிறாங்க அப்படின்னா அவங்க பேர வலிமை குறைவா இருக்கும். அதுல 2ன்றதை கூட அவங்க சிறப்பாக கூட எடுத்துக்கலாம்.
அடுத்தடுத்து நாளைக்கெல்லாம் வர போறாங்களே, அவங்கள்ட்ட நீங்க எப்படி சொல்லுவீங்க? அவங்கள்ட்ட ஒரு கேள்வி இல்ல, ரொம்ப இயல்பா, நாங்க இவ்வளவு காலம் உங்க கூட இருக்கிறோம், களத்துல இருந்திருக்கிறோம், நீங்க 10 கொடுத்துட்டீங்க தேமுதிகவுக்கு குறைஞ்சது, நான் யூகமா சொல்றேன், அப்ப அதை தாண்டின்னு பேச மாட்டாங்களா யாரும்? இல்ல உங்களுக்கு நீங்க 4 ஜெயித்து தந்திருக்கோம். ஜெயலலிதா கிட்ட ஒரு எம்பி சீட்டு தான் சொன்னதுனால நீங்க வெளியே வந்து அரைவிழுக்காடு வாக்கு எடுத்திருக்கீங்க. 2 எம்பி சீட்டு உங்களுக்கு நாங்க தந்திருக்கோம். 2ஐயும் ஜெயித்து விசிகா வந்து அங்கீகாரம் பெற்றிருக்காங்க. இது வந்து காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில எல்லாரும் தான் வெற்றிக்கு காரணம். நான் வந்து ஸ்டாலினை மட்டுமே அதுல சொல்லல. பட் மேஜர் பார்ட்னராட்டா பெரிய கட்சியாட்டு இருக்கிறது ஸ்டாலின்ங்கிறதுல அட்வான்டேஜ் வந்து ஸ்டாலினுக்கு அந்த இடத்துல வந்துருது. சோ நாம வின் தான் போயிட்டு இருக்கிறோம். இப்போ உங்களுக்கு தரதெல்லாம் எம்எல்ஏ ஆகக்கூடிய அளவுக்கு நாங்க தாரோம். சோ நீங்க தோத்த இடத்துல 1 குறைச்சிடுங்க. கம்யூனிஸ்ட் 2 தோத்திருக்கீங்க, 1 குறைச்சிடுங்க. 2 கம்யூனிஸ்டுக்கும் 1 குறைக்க கேட்பாங்க கண்டிப்பா. ஒத்துக்குவாங்களா? அது ஒத்துக்கிறது அவங்களும் வந்து அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாம் சொல்லி ஃபைட் பண்ண தான் செய்வாங்க. ஒரு கேள்வி இருக்குல்ல, நம்ம அலைன்ஸே நல்லா தானே இருந்தது, எதுக்காக தேவையில்லாத புது கட்சிகள் எல்லாம் சேர்த்து நம்மளே வச்சு நிறைய கொடுத்திருந்திருக்கலாமேன்ற கோரிக்கை கூட அரசியல்ல சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளி ரொம்ப முக்கியமானது. அதை வலியுறுத்துவாங்க. சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க 2009ஆம் ஆண்டு டாக்டர் ராமதாஸ் வந்து ஜெயலலிதா அணியில அனுப்பி விட்டதே கலைஞர் தான். ஏன்னா கேப்டன் விஜயகாந்தும் ஜெயலலிதாவும் கம்பைன் பண்ணா 40 சீட்டும் தோத்துரும். ஆக்சுவலா அன்னைக்கு கலைஞர் சொல்லப்பட்டது 40 தோத்துருங்கிறத தலையே போயிருங்கிற கருத்து தான் கலைஞர் சொல்லப்பட்டது. இது வந்து கைகால் போகலாம், சில விரல்கள் போகலாம் ராமதாசும் ஜெயலலிதா சேர்ந்தா. அதே மாதிரி சில இடங்கள்ல சான்ஸ் எடுக்க முடியாது. இப்ப தேமுதிக எடப்பாடி கூட்டணிக்குள்ள சேரும் போது பலரும் அரித்மெட்டிக்கா சொல்லலாம். அதுவே ஒரு இண்டு பேக்லாஸ்ங்கிற மாதிரி ஒரு இதை உருவாக்கிட்டேன்னா அது சிக்கலாகும். அங்கதான் ஸ்டாலினோட மதிநுட்பம் இருக்கு. இப்ப காஸ்ட் கான்ட்ராடிக்ஷன் தான் மேலிருந்து வரும். சோ இந்து கன்சல்டேஷன் இல்ல, காஸ்ட் கான்ட்ராடிக்ஷனை ஸ்டாலின் தனக்கு சாதகமா தெளிவா பயன்படுத்திக்கிடுவாப்ல. அதுக்கு வந்து நாயுடு ரூலர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. இப்போ நம்ம என்னதான் இந்த நுணுக்கமான இப்பதான் தன்மை மாதிரி இப்போ இதெல்லாம் வெளிப்படையாகவே நம்ம பேசுறோம். மைக்ரோ லெவல்ல இருக்கிற சோசியல் இன்ஜினியரிங், காஸ்ட் கான்ட்ரடிக்ஷன்ல என்ன இருக்கு, ரிலீஜியஸ் கான்ட்ரடிக்ஷன், போலரைசேஷன்லாம். ஆனா கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க தொண்டர்கள் இப்ப விசிகா என்ன கடந்த முறையே எங்களுக்கு 6 முதல்ல கையெழுத்து போட்டு போய் பெரிய எதிர்ப்பை சந்திச்சாங்க. திருமாவளவன் அவர்கள் போய் கன்வின்ஸ் பண்ணி பேசுற இடம்லாம் இருக்கு. எப்படி அது இப்போ ஏன்னா நீங்க 10ன்னு ஒரு இடத்த கொடுத்துட்டீங்கன்னா தேமுதிகவுக்கு இதை எப்படி சரி பண்ண முடியுமா? அது தேமுதிகவுக்குள்ள இடம் அது வரை இருக்கலாங்கிற இல்ல, நம்மளும் யூகத்துல தான் பேசுறோம். அவங்க ரெட்டை இலக்கன்றதுனால 10ன்னு வச்சு பேசுறோம், அவ்வளவுதான். இது விசிகா முக்கியமான கட்சி, அவங்களோட கான்ட்ரிபியூஷன் அதிகம். அவங்களும் 0.7 இருந்து தான் இந்த அணிக்குள்ள வந்து வெற்றி பெறாட்டு, வட தமிழகத்தில் வெற்றி பெறாட்டு திருமாவளவன் இருக்கிறவர் 0.7 இருந்தா வராரு. பட் அவங்க கான்ட்ரிபியூஷன் அதிகம் போது அவங்க கிளைமை மேல வைக்க தான் செய்வாங்க. உங்க பார்வையில எப்படி குறைக்க சொல்லுவாங்களா இல்ல சிலருக்கு அதிகப்படுத்தி குறைக்கிறது? விசிகா பொறுத்தவரை கூட்டி கூடுதலா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்டாலினுக்கு என்ன அட்வான்டேஜ்னா பட்ஜெட்டை எடுத்து எல்லாரும் ஒன்னா நிக்கிறாங்க. இதுல யாருக்கும் இன்னொரு ஆப்ஷன் இல்ல. இப்ப ஒருவேளையில முந்தைய காலகட்டங்கள்ல எடப்பாடி பாஜகவை சேர்க்கிறதுக்கு முன்னாடி உள்ள சூழ்நிலை இருந்ததுன்னா எடப்பாடி ஆப்ஷன் இருந்திருக்கும். அடுத்தால அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி என்னன்னே தெரியாத பாஜக எதிர்ப்புல 2025 பட்ஜெட்டை ஏத்துக்கிட்டு இப்ப பட்ஜெட்டை எதிர்க்க முடியாத அளவுக்கு பலகீனமா இருக்கக்கூடிய, கொள்கை அடிப்படையில பலகீனமா இருக்கக்கூடிய விஜய் ஒரு ஆப்ஷன் ஆட்டு யாரும் எடுக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இல்ல. கொடுக்கிற இடம் வின்னபிலிட்டியை சொல்லி கொண்டு வருவாங்கன்னு இதுல ஒரு சுருக்கமா சொல்லுங்க. காங்கிரஸ் எப்படி? காங்கிரஸ் தானே இப்ப ரொம்ப கராரா இருக்கிறாங்களே. காங்கிரஸுக்கு பார்கெனிங்க மல்லிகார்ஜுன கார்கேயும் இவர் செல்வ பிறந்தையும் அடிச்சுட்டாங்க. இது ராகுல் காந்தி கிடைச்ச அடி. ராகுல் காந்தி இன்னும் அடமன்றா இருக்கிறான்னு தான் தகவல் வருது. அதுல ராகுல் காந்திக்கு மன வலிமையும் தமிழக முதல்வருக்கு மன வலிமையும் என்னன்னு பார்க்கணும். அதுல காங்கிரஸ்ல உள்ள எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எல்லாம் ஸ்டாலினால எம்எல்ஏ ஆனோம் எம்பி ஆனோம் நினைக்கிறாங்க. யூபியிலே பீகார்லயோ அகிலேஷ் யாதவால ஆனோம் தேஜஸ்வி யாதவால ஆனோம் நினைக்கல. இன்னும் சொல்ல போனா பீகார்ல தோல்வி. இங்க 3 வெற்றி கொடுத்த ஸ்டாலின் அந்த கம்பேரிசன்ல பெரிய லெவல்ல இருக்கிறாரு. இத புரியாம ராகுல் வந்து சில அரசியல் பண்ணிக்கிட்டு மல்லிகார்ஜுன கார்கேயை அவரை ஸ்னப் பண்ணிட்டதா நான் உணர்றேன். அது தெரியும். பிரியன், எப்படி பாக்குறீங்க? திமுக கூட்டணியில் யாருக்கு எவ்வளவு கிடைக்கும்ன்ற தொடக்கமே எல்லாம் குறைச்சிக்குங்க அப்படின்னு சொன்னதா வெளியில வந்து அவங்க சொல்றாங்க இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர். ஏன்னா நாங்களே அதிக தானம் செய்யறோம், எங்கள் பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுத்துருக்குறோம், இன்னும் மேலும் வர போறாங்க அப்படின்றப்ப உங்களால யூகிக்க முடியுதா பிரியன்? இல்லை, அதாவது வந்து ஒரு பெர்செப்ஷன் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இப்போது எதிரில் இருக்கிறவங்க அதிமுக காரங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஸ்டாலின் ஏற்கனவே வலிமையாக இருக்கார், எதுக்கு தேமுதிக சேர்க்கிறாருன்னு கேட்பாங்கல்ல.
தோல்வி பயம். வலிமையா இருக்கீங்களே, ஏன் சேர்க்குறீங்க இவ்வளோலாம், இதுக்கு ஓபிஎஸ் சேர்க்குறீங்க, தேமுதிக தோல்வி பயம் வந்துருச்சா திமுகவுக்கு அப்படின்னு அந்த கிரிட்டிசிசம் நீங்கள் அவாய்ட் பண்ண முடியாது. ஆனால் திமுக வந்து எந்த ஒரு சான்ஸையும் மிஸ் பண்ண ரெடியாக இல்லை. தே வாண்ட் டு சி ஆல் த ஸ்டோன்ஸ் ஆர் டேர்ன்டுன்னு எல்லா விதமான விஷயங்களையும் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது வந்து அவங்களுக்கு இந்த எஸ்ஐஆர் வந்து அவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி அமைஞ்சுது. பூத் பை பூத் அல்லது வந்து ஓட்டர் பை ஓட்டரை போய் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு கொடுத்தது. எஸ்ஐஆர் வந்து முதல்ல அவங்க வந்து தங்களுக்கு எதிரான ஒரு சாதகம் இல்லாத ஒரு விஷயம் நினைச்சாங்க. பட் அதை வந்து சாதகமாக பண்ணிட்டாங்க டிஎம்கே. அதுக்கப்புறம் சைலன்ஸ் ஆயிடுச்சு. ஆமா, அது வந்து சாதகமாக பண்ணிட்டாங்க. அந்த ஓட்டர்ஸை வந்து எந்த தெருவில் யார் நம்ம ஓட்டு போடுவான்னு என்ஷூர் பண்ணிட்டாங்க. ஏடிஎம்கே கோட்டை விட்டாங்க, மிக்சர் சாப்பிட்டுருந்தாங்க ஏடிஎம்கே. இவங்க கரெக்டாக பண்ணிட்டாங்க அதை கிளீனாக. அது இன்னும் டெஃபினட்டாக தெரியுது. திமுக அதை வந்து ரொம்ப தெளிவாக பண்ணிட்டாங்க. அதனால தான் வந்து இப்போ சைலண்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா இங்கே வந்து இந்த ஊடுருவல்காரர்கள் அந்த பிரச்சனைலாம் இங்கே கிடையாது சார். இங்கே அது வந்து வெஸ்ட் பெங்காலில் கணத்தில் வச்சு மோடியும் அமித்ஷாவும் அதை கொண்டாந்தாங்க. திருவண்ணாமலை அடிக்கிறதுக்காக தான் அந்த இதெல்லாம் அந்த எஸ்ஐஆர்லாம் கொண்டது. இப்போ அவங்க லட்சியமே வேற. பிரியன், நீங்கள் சொன்ன மாதிரி எஸ்ஐஆர் அது இப்போ ரொம்ப வருஷத்துக்கு பிறகு வந்திருக்கு, டேட்டா கூட இவங்களுக்கெல்லாம் இருக்கலாம். ஆனால் டேபிளில் பேசுகிறப்ப ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு அழுத்தம் இருக்கும், எதிர்பார்ப்புகள் இருக்கும். அவங்க நிர்வாகிகள் நாங்கள் போட்டியிடணுன்ற இடத்துல எல்லாம் ஒவ்வொருத்தரும் அதிகமாக தானே ரெட்டை இலக்கத்தில் கொடுங்க 20 கொடுங்கன்னு கேட்குறப்ப எப்படி சரி கட்டு? இந்த எலெக்ஷன்லேயே கேட்குறாங்க ரெட்டையில கூடுதலுக்கு இந்த எலெக்ஷன்லேயே கூடுதல் இடங்கள் கேட்குறாங்க. எல்லா எலெக்ஷன்லையும் கூடுதல் இடங்கள் கேட்குறாங்கல்ல. அதை 3 எலெக்ஷனில் ஸ்டாலின் மேனேஜ்மெண்ட் தான் வந்திருக்காரு. ஒவ்வொரு எலெக்ஷன் கூடுதல் கேட்க தானே சார் செய்வாங்க. அதுல இப்ப தேமுதிக நமக்கு தெரியல என்ன நம்பர்னு. தேமுதிக இவங்களுக்கு இப்ப கடந்த முறை நம்மளே பேசியிருக்கோம், 21ல ஒரு நல்ல ஃபார்முலா கடைபிடிச்சாங்க. மற்ற எல்லாருக்கும் 6, யாருக்கும் உறுத்தாம இருக்கிற மாதிரி 6 கொடுத்துட்றேன், காங்கிரஸுக்கு 1 கொடுத்துட்றேன், மீதி உங்களுக்கு 2-2ன்றப்ப யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப கொடுக்கறதுல நீங்க கொஞ்சம் கூட ஏத்தி இப்படி இறக்கி கொடுக்குற மாதிரி இருக்கும்ல இருக்கே, அது பிரச்சனையை உண்டு பண்ணாதா? இன்னைக்கு ஒரு ஐயுஎம்எல் வெளியில் வந்து அவர் சொல்லும்போது இது மாதிரி கொஞ்சம் குறைச்சிக்க சொல்கிறாங்க, புது கட்சிகள்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறார். அவருக்கு குறைச்சிக்க சொல்கிறதுக்கு தேர் இஸ் அ ரீசன். ஏன்னா 3மே ஏன்னா இல்லை 3 தோத்தாருன்றது ஒரு விஷயம். சிதம்பரம், கடையனூர், வாணியம்பாடி தோத்தாருன்றது ஒரு விஷயம். அது 3 சீட்ன்றது முக்கியமான சீட் சார். இது வரப்போகிற எலெக்ஷன்ஸில் ஒரு சீட்டையும் மிஸ் பண்ணக்கூடாது. கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்குற ஒவ்வொரு சீட்லையும் வின் பண்ணணும்னு தான் ஸ்டாலின் நினைக்கிறார். ஏன்னா அது வந்து ஏடிஎம்கே டார்கெட் பண்ணுவாங்க அந்த இடத்த. அதனால் அதை வந்து வின் பண்ணணும். இவங்க வின் பண்ணுறாங்களோ இல்லையோ, கூட்டணி கட்சிகள் இடத்த முதல்ல வின் பண்ணணும் தான், அப்படி தான் போவாங்க ஆக்சுவலாக. அதுதான் காங்கிரஸ் அதை உணரணும் முதல்ல. அது அடுத்தமாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ 3 உங்களுக்கு சொல்லிட்டு இப்போ 2 குறைச்சிக்கோங்கன்னு சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்குது சார் ஆக்சுவலாக. பிகாஸ் இன்றைக்கி திமுக கூட்டணியில் வெறும் ஐயுஎம்எல் மட்டுமே இல்லை, ஜவஹர்லா இருக்கார், தமீமுன் அன்சாரி இருக்கார், எஸ்டிபிஐ வேறு உள்ள வராங்க. இப்போ இது முஸ்லீம் அமைப்புகள் இத்தனை இருக்குல்ல. அங்கே எஸ்டிபிஐ கொண்டு கொடுத்தாலோ தமீமுன் அன்சாரி கொண்டு கொடுத்தாலோ முஸ்லீமோட ரெப்ரஸன்டேஷனை வந்து உங்களுக்கு ஒன்று இழந்தால் கூட நாங்கள் முஸ்லீம் ரெப்ரஸன்டேஷன் நாங்கள் ஈடுகட்டிடுறோன்ற ஒரு விஷயம் வருது இல்லை. அதனால அவங்க குறைச்சிக்க சொல்லியிருக்காங்க ஐயுஎம்எல். ஸோ எல்லாத்துக்குமான செய்தி இல்லை அது. ஐயுஎம்எல் குறைச்சி சொன்னது எல்லாருக்குமான செய்தி இல்லை. அது அந்த முஸ்லீம் அமைப்புகள் 4 அங்கே இருக்கிறதுனால நாங்கள் எஸ்டிபிஐக்கோ தமீமுனுக்கோ ஒன்று கொடுக்க போகிறோம். உங்களுக்கு இருக்கிற 2 அதுலேருந்து 1 எடுத்து 3 இருக்குது, 1 எடுத்து அவருக்கு கொடுக்குறோம். உங்கள் முஸ்லீம் அமைப்புகளுக்கு தான் கொடுக்குறோம் நாங்கள். நீங்கள் அதை பற்றி இது பண்ணாதீங்க, பெருசாக பண்ணாதீங்க. இவருக்கும் ஜவஹர்லாவுக்கும் 2 கொடுத்துருக்காங்க. அதே 2 ஐயுஎம்எலுக்கும் அதே 2 தமீமுனுக்கு 1 கொடுப்பாங்க. கருணாசுக்கெல்லாம் வச்சுக்கோங்க. அது நான் முஸ்லீம் அமைப்புகள் மட்டும் சொல்கிறேன். அதனால் இந்த மெசேஜ் வந்து ஓவராலான மெசேஜ் கிடையாது. ஓவராலான ஒரு மெசேஜ் ஒன்று இருக்குது. என்னென்னா வந்து 170 இடங்களில் திமுக போட்டி போடணும்னு நினைக்கிறாங்க. குறைந்தபட்சம் உதயசூரியன் 170 இடங்களில் போட்டி போடணும். அதில் தான் போன வாட்டி 188 இடங்களில் போட்டி போட்டாங்க. அதில் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் முன்ன பின்ன 18 இடங்களை வந்து ஸ்பேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த 18 இடங்களை எப்படி ஸ்பேர் பண்ண போறாங்கன்றது தான் முக்கியமான விஷயம் இதில் ஆக்சுவலாக. ஸோ தங்கள் கையிலிருந்து 18 இடங்கள். அது என்னுடைய கணக்கு என்னன்னா, நான் போட்டு வச்சிருக்கிற கணக்கு, அது நான் பேசின கணக்கு. தேமுதிக கூட என்னோட கணக்கில் தேமுதிகவுக்கு நம்பர்ஸ் குறையுது ஆக்சுவலாக. 6+2 எல்லாருக்கும் 4 பேருக்கு 6+2 சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக 6+2. அந்த அது அவங்களுக்கு 8 இடங்கள் எக்ஸ்ட்ரா ஆக போகிறது. அப்புறம் தேமுதிகவுக்கு ஒரு 8, 16. காங்கிரஸுக்கு ஒரு 2 எக்ஸ்ட்ரா 27. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 18 இடங்கள் 188ல் 18 போச்சுன்னா கிட்டத்தட்ட 170 இடங்களில் திமுக. உதயசூரியனில் திமுக ஆட்கள் ஒரு 164 இடத்துல நிற்பாங்க. ஒரு 6 இடம் வந்து உதயசூரியன் சேனத்தில் கூட்டணி கட்சிகள் அன்சாரி, தமீமுன் அன்சாரி, கருணாசு யாராவது ஒருத்தர் கொடுக்கலாம், தனி அரசு யாருக்காவது கொடுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு இதில் தான் அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் சொன்ன கணக்குன்றது கிட்டத்தட்ட 21 கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் மாதிரி, யாருக்கும் உறுத்தாத விஷயங்கள். ஆனா அந்த இடத்துல தேமுதிகவோட டிமாண்ட் எதுவும் மாத்தி இருக்குமா நமக்கு இன்னும் தெரியல. இல்ல, தேமுதிகவுக்கு வந்து அசம்பிளியை விட தே ஆர் வெரி மச் பாதர்ட் அபவுட் ராஜ்யசபா.
ஓகே, ராஜ்யசபா கொடுத்துட்டு இந்த ஈக்குவல் இது கொண்டு வர அதுதான் ராஜ்யசபா. ரெண்டாவது வந்து இந்த ஆட்சியில் பங்குன்ற விஷயத்தில் இன்னொரு காம்ப்ரமைஸும் டிஎம்கே பண்ணுறாங்கன்றது இப்போ எனக்கு செய்தி இப்போ இன்னைக்கு சாயந்தரம் கேள்விப்பட்டேன். ஆக்சுவலாக எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் தே வாண்டட் டு கிவ் வாரியம்ஸ். வாரியம் இருக்குல்ல அந்த சேர்மன், அது நிறைய போர்ட்ஸ் இருக்கே சார், தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட போர்டு இருக்கு. 21 திமுக வந்த பிறகு நிறைய வாரியங்கள் போடாமே வச்சிருந்தாங்க. ஏன்னா கூட்டணி கட்சிகளோட தொந்தரவு மட்டும் தான் கொடுத்தாங்க. ஆக்சுவலா கூட்டணி கட்சிகள் கேட்கறாங்கன்ற ஒரே காரணத்தால போடாம இருந்தாங்க. ஆனா இந்த வாட்டி அதை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆட்சியில் பங்குன்றத வாரியம் கொடுக்கறதா ஒரு அந்த ஊருக்கு லிபரலைஸ் பண்ற மாதிரி ஒரு விஷயத்தை நான் கேள்விப்பட்டேன். அந்த ஐடியால உங்களுக்கு இருக்கு போல இருக்கு ஆக்சுவலா. சோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு காம்பன்சேட் பண்றாங்க. அதனால இந்த கூட்டணி பங்கீடு இப்ப காங்கிரஸுக்கு வந்து 27 தானா, 25 27 தானா, அவங்க 35 கேட்கறாங்களே, 40 கேட்கறாங்களே, இல்லை இது அநியாயமா இருக்க ரொம்ப அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, ஆமாங்க இது அநியாயம் தாங்க, இதை ஏத்துண்டா இருங்க இல்லாட்டி கிளம்புங்க அப்படின்ற லெவலில் தான் திமுக இருக்கு அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. ஆனால் அது சொல்றதுக்கு சுலபமா இருக்கும். காங்கிரஸ் அந்த கூட்டணி விட்டு போனா பாஜகவுக்கு பால் பாயசம். இது வேற ஒரு கதை. ஆமா, இது வேற ஒரு கணக்கு. இந்தியா கூட்டணி அவுட். ஓகே, இந்தியா கூட்டணி அவுட் ஆயிடும். திமுக அப்புறம் அந்த அதுலேருந்து விலகி இதில் எனக்கு ஒன்று, இப்போ ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இப்போ தேமுதிக பல காலம் திமுகவுக்கு அந்த அனுபவமே இருக்கு, பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தி வராத தன்மை, சான்ஸ் எடுக்க வேண்டாம்னு கொண்டு வந்தவங்க ஏன் காங்கிரஸுக்கு மட்டும் இதுதான் லிமிட், இதுக்கப்புறம் போனா போங்கன்ற இடத்துக்கு வந்துட்டாங்களா? அது எப்படி? ஏன்னா அங்கேயும் சான்ஸ் எடுக்காம இருக்கிறதுக்கு அவங்க அவ்வளவு பேசிட்டாங்க சார் இந்த 20 நாள்ல. திருப்பி அடிப்போம்லாம் பேசுறீங்க நீங்க, எங்களால தான் கவர்மெண்ட்டுக்கு வந்தேன்னு பேசுறீங்க, உங்களை நாங்க முட்டு கொடுக்க வேண்டியதா இருக்கலாம் பேசுறீங்க நீங்க 5000 ரூபாய் கொடுத்தா வின் பண்ண முடியாதுன்னு பேசுறீங்க. எவ்வளவு பேசிட்டீங்க நீங்க? உங்களை தள்ளுறதுக்கு ரெடியா இல்ல டிஎம்கே, உங்களையும் அரவணைச்சுன்னு போறதுக்கு தான் ரெடியா இருக்காங்க. 27 நிறுத்திக்கோங்க. பின்னாடி வாரியம்லாம் கொடுக்குறோம், ஆட்சியில் பங்கு வாரியம் ஏதாவது கொடுக்குறோம், அது வேற விஷயம். ராஜ்யசபா 28 பி சிதம்பரத்துக்கு முடியுது இல்ல, அப்போ ஒரு ராஜ்யசபா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ காங்கிரஸ் போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அடுத்த கேள்வி கேட்கலாம். காங்கிரஸ் போச்சுன்னா அந்த கூட்டணி பலவீனமா தெரியும் மக்கள் கண்ணுக்கு. அதுவும் நான் சொல்றேன், அதையும் நான் சொல்றேன். அது சிக்கல் தான், அதுவும் சிக்கல். அந்த காங்கிரஸ்கான டிமாண்ட், காங்கிரஸ் போனா பாஜகவுக்கு பால் பாயசம் சொன்னல, மக்கள் கண்ணுக்கு அந்த கூட்டணி மக்கள் நீங்க இருங்க சார், நீங்க ரியாக்ட் பண்ணாலும் தெரியாதுன்றீங்களா? பாஜகவுக்கு பால் பாயசம் மக்கள் பார்வையில் அந்த கூட்டணி பலவீனமா தோற்றமளிக்கும். ஆனா திமுக என்ன நினைக்கிறாங்க, நாங்க பண்ண வேலையில மைக்ரோ லெவல் நாங்க பண்ண வேலையில நாங்க ஜெயிச்சிருவோம்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த கான்பிடன்ஸோட அவங்க இருக்காங்க. ஆனா அந்த கான்பிடன்ஸ் வந்து தேர்தலில் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னா தேர்தலில் தான் சார் பார்க்கணும். இப்ப சொல்ல முடியும், தேர்தல் நெருக்கத்தில் தான் சொல்ல முடியும். ஆக்சுவலா இப்ப காங்கிரஸ் போறதுனால யாருக்கு அட்வான்டேஜ்? அதிமுகவுக்கு வந்துருன்றீங்களா? அதிமுகவுக்கு அவங்க தாவேக்காவுக்கு தான் நேரம் போவாங்க, அதிமுகவுக்கு போக மாட்டாங்க. அதான் அப்ப தாவேக்காவுக்கு போறதுனால தாவேக்காவுக்கு சீட் தாவேக்காவுக்கு ஒண்ணு பெருசா அட்வான்டேஜ் எல்லாம் வந்துராது. தென் அப்ப திமுக தானே அட்வான்டேஜ். தாவேக்காவுக்கு என்ன ஓட்டு இருக்குன்னே தெரியாது சார். அப்ப அப்படின்னா பர்செப்ஷனா விழுந்துட்டாங்க. யாரு அந்த பலன் அடைவாங்க? திமுக ஒரு தப்பு பண்ணிருச்சு, காங்கிரஸை வெளியேற்றிருச்சுன்னா அது ஏடிஎம்கே அலையன்ஸ்க்கு ஸ்ட்ராங் ஆயிருன்றீங்களா? ஏடிஎம்கே அலையன்ஸ்க்கு போக சார் அந்த ஓட்டு காங்கிரஸ் தாவேக்கா அணியில் இருக்கும்போது காங்கிரஸ் தாவேக்கா அணிக்கு தான் சார் அந்த ஓட்டு போகும். சீட் கன்வர்ட்டபிலிட்டி ஆயிடுமா? ஆமா ஆமா, தமிழ்நாட்டை பற்றி கவலைப்படல, இந்தியா பற்றி கவலைப்படுறாரு. பேசலாம். டெஃபினட்டா காங்கிரஸ்க்கு வந்து பெரிய அளவுக்கு ஓட்டு கிடையாது சார். அந்த இமேஜ் தான் சார் இருக்கு காங்கிரஸ்க்கு. இப்போ தேர்தலுக்கு முன்பு வந்து கொள்கை சார்ந்தெல்லாம் கட்சிக்காரங்க எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் நெருக்கத்தில் வந்து கட்சிக்காரங்க போட்டியிடணும்னு ஆசைப்படுறவங்க எத்தனை தொகுதி கிடைக்கும், நமக்கு கிடைக்குமான்ற தன்மையில தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குக்கு குறைச்சிக்குங்கன்னு சொன்னதா இது இருக்கு. இப்போ இந்த ஃபார்முலாவில் பிரியன் சொல்றாரு ஒரு எளிதான ஃபார்முலா. முன்பு 6 இப்போ தேமுதிகவும் சேர்த்து 8 காங்கிரஸுக்கு 28, இப்படி ஒரு ஃபார்முலா டிரைவ் பண்ணலாம். நீங்க எப்படி யூகிக்கிறீங்க? எப்படி போக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவ்வளோ அமைதியாக கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது நாட்டில். வீழ்வேன் என்று நினைந்தாயோ, நான் மண்டியிட மாட்டேன், மரியாதை வேணும், இப்படிலாம் இருக்குது. இப்போ பேக்ரவுண்டில் என்னென்னா ஐயூஎம்எல்லை பொறுத்தவரைலாம் ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு கட்சிங்க கூட்டணின்ற வரும் திமுகவுக்கு. அவங்கள பொறுத்தவரைலாம் ஒரு நான் கான்ட்ரவர்ஷியல் ஆலி. அதனால் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன பண்ணுறாங்க, அந்த அழைப்பை நீங்கள் வாங்க, நோம்புலாம் வச்சுருப்போம், அமைதியாக மரியாதையாக ரொம்ப இணக்கமான ஒரு மீட்டிங், ரொம்ப மரபாக அவங்கள தான் அழைக்கிற இல்லை ஐயூஎம்எல் என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எந்த கட்சியிலான கூட்டணி இருக்கட்டும், ஒரு தரம் தாழ்ந்த ஒரு விமர்சனமோ இல்லை வந்து ஒரு நம்ம பாரதிய ஜனதா கட்சிக்கிட்ட எது நம்ம பயப்படுறோமோ அந்த மாதிரி ஒரு அரசியலை வைக்கிற கட்சி கிடையாது. இப்போ எஸ்டிபிஐ கூட நீங்கள் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபோர்ஸாக இருப்பாங்க, இளைஞர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. பட் ஐயூஎம்எல்லை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட சிந்தனை என்பது ஒத்துமையாக எல்லாரும் இருக்கணும் அப்படின்றது தான் இருக்குன்றது நான் 100% நம்புகிறேன். அந்த ஐயூஎம்எல்லை கூப்பிட்டு நாங்களாம் சீட்டை குறைச்சிக்க சொன்னால் கேட்க மாட்டாங்க, கொஞ்சம் வெளியில் போயிட்டு பத்திரிகையாளர்கிட்ட
குறைச்சிக்க சொன்னாங்க, நீங்களே சொல்லிட்டு போயிடுங்க இப்படின்னு இருக்கக்கூடாது. நான் ஏன் சந்தேகப்படக்கூடாது? யாருன்னா எதனா ஒரு கட்சி கூட்டணிக்கு போகும்போது போயிட்டு வெளியில் வந்துட்டு எங்களை சீட்டை குறைச்சிக்க சொன்னாங்க, இது வரையிலும் நான் எந்த பிரத்யேக சந்திப்பு நான் அப்படி பார்த்ததில்ல. சமீபமாக மேபி முன்னாடி இருக்கலாம் புதுசாக, அதாவது தாவேகா தலைவர் விஜய் வந்தவொன்னே புதுசாக நடக்குது அரசியல். இப்போ எந்த இதுக்கு முன்னாடி இப்போ இயல்பாக யோசிப்பாருங்க, இதே ஐயுஎம்எல் என்ன பண்ணுறாங்கன்னா 5 சட்டமன்ற தொகுதிக்கு நான் குறைவாக நாங்கள் வாங்க மாட்டோம் கேட்போம்னு சொல்லி தீர்மானம் போடுறாங்க. அப்புறம் 18 சிறுபான்மை இஸ்லாமியர் நண்பர்களுக்கு சீட்டு வாங்கணும்னு போடுறாங்க. ஆனால் உள்ள நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காண மாதிரி என்ன நடந்துச்சுன்னு தெரியல. வெளியில் வந்து என்ன சொல்கிறாங்க, சந்தோஷமாக அதை சொல்கிறாங்க, எங்களை வந்து சீட்டை குறைச்சிக்க சொன்னாங்க. அப்போ எங்களை குறைச்சிக்க சொன்னாங்கன்னா உங்களெல்லாம் குறைச்சிக்க சொல்லுவாங்க அப்படின்னா, அப்போது ஐயுஎம்எலோட பாடிக்குள்ளே திமுக உள்ளே பூந்து இந்த செய்தியை வெளியில் சொல்லுங்கள். இது வந்து மற்றவங்களுக்கான செய்தி, கண்டிப்பாக மற்றவங்களுக்கான செய்தி தான். இப்போ ஐயுஎம்எல் என்ன 30 சீட்டாக கேட்டாங்க, 10 சீட்டை குறைச்சிக்க சொல்லி, இருக்கிற 3 சீட்டில் 1 குறைச்சிக்கங்க, இல்லை கடைசியில் பார்த்துக்கலாம், இல்லை வேறு எதனா உங்களுக்கு அப்புறமா செய்கிறோம், இல்லை ராஜ்யசபா கூட ஐயுஎம்எல்லேருந்து யாருன்னா ஒருத்தர் ஆக்கி விட்றோம் சொல்கிறது தானே. அப்புறம் இது என்னன்னா, இது மெசேஜ், யார் யாரெல்லாம் அமிக்கபிளாக ஃபஸ்ட்டு வரீங்களோ அவங்களுக்கு நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை போட்டுட்டு தொகுதியை ஃபைனலைஸ் பண்ணுவோம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு கட்சி தலைவர் இருக்கிறாரு, அவருக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உளுந்தூர்பேட்டை ரிஷிவந்தியமாக அவருக்கு வேணும், ஒரு கூட்டணியில் இருக்கிறாரு. வேற ஒரு கட்சி போயிட்டு டெய்லி போய் கைது போட்டு வந்துட்டாங்கன்னா, இப்போ காங்கிரஸ்ல நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க தொகுதியில் போய் வேலை பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் எந்த தொகுதியில் வந்து எல்லாம் 5-3 அடுக்கா இருக்குது, திமுக எங்கே செல்வாக்கா இருக்குது, அந்த தொகுதியை வாங்கணும்னு இருப்பாங்க. டெய்லி 2 கட்சியாக முன்னாடி போயிட்டு இருக்கிற சீட்டு நல்ல ஆப்பிள் நல்ல தக்காளி எல்லாம் எடுத்துன்னு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறமா கடைசியில் என்ன இருக்கும், இதெல்லாம் நாங்கள் சிபிஐக்கு கொடுத்தோம், சிபிஎம்முக்கு கொடுத்துட்டோம், இது திருமாக்கு கொடுத்துட்டோம் அப்படிங்கும்போது கடைசியாக காங்கிரஸ் என்ன பண்ணோம், என்ன கொடுக்குறாங்களோ அதை தான் வாங்கின்னு வரணும். அந்த நிலமெல்லாம் வரும். இப்போ விருதுநகரில் முன்னாடி பிரச்சனை கிடையாது. பொதுவாக கோட்டீஸ்வரன் உங்களுக்கு தெரியாதுல்ல, முதல்ல நம்பரை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தொகுதிகள்லாம் விரும்புகிறீங்கன்றதெல்லாம் வாங்கிப்பாங்க, அப்புறம் ஒரு டிஸ்கஷன் நடக்கும். அதில் சில தொகுதிகள் 3 கட்சி கேட்கறதா இருக்கும், காம்ப்ரமைஸ் எல்லாம் நடக்கும். ஆனால் நீங்கள் இப்போ என்ன சொல்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் மாதிரி சார், அதுதானே சார் பிராக்டிக்கல். ஒத்துக்கிட்டா உங்களுக்கான கேட்ட இடம் அப்படிதான் டீல் போகுதுங்களா? இப்போ சும்மா நாமக்கே வாசிக்கு சொல்கிறேன், அதிமுகவில் போய் யாருன்னா சீட்டு கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்க, சேப்பாக்கம் ட்ரிப்ளிகேன் நிற்கிறீங்களான்னு கேட்பாங்க. கூட்டணி பேச வரவங்கள பிஜேபியே போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சேப்பாக்கம் ட்ரிப்ளிகேன் வேணால் குஷ்பு வச்சு போடுங்களேன், ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, திருவண்ணாமலையில் இவர் ஈவாவேலு கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குது, நீங்கள் ஏன் வந்து எல்முருகன் அது மாதிரி யாருன்னா அங்கே இல்லை ஒரு பாப்புலர் அண்ணாமலை போய் நிற்கக்கூடாது. இந்த மாதிரி இது கிட்டத்தட்ட ரேகிங் செஷன். இப்போ இந்த சின்ன கட்சிகள்லாம் வந்து திராவிட கட்சிகளை என்னென்ன பேசுனாங்க, இப்போ நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா திமுக ஃபர்ஸ்ட் இப்போ இந்த ரேகிங்க, அதாவது நல்ல வேலை ஐயா வந்து மருத்துவமனைக்கே போயிட்டு வந்துட்டு இருக்காரு, யார் துரைமுருகன் சார், அவரு கண்டி இருந்தாருன்னா அண்ணாரிவளத்தில் கட்சிப்ப துண்டை காணும் துணியை காணும், எது 8 சீட்டா 8 எதுப்பா இப்போ அடுத்த 2031 சேர்த்து கேட்குறியாப்பா அப்படின்னு கேட்பாரு. அப்புறம் 13னா 13 அந்த மாவட்டத்தில் இருக்கு, உங்களுக்கு இருக்குதா? ஆனா இப்ப 4 முனை போட்டி புது பிளேயர்லாம் சார், எத்தனை மோன போட்டி இன்னைக்கு விஜய் வந்தார் சார், போன தேர்தலில் கமல் இருந்தார் சார், அதுக்கு முன்னாடி விஜயகாந்த் சார் இருந்தார், அதுக்கு முன்னாடி வைகோ இருந்தார், அது என்னைக்கு 3 முனை போட்டி இல்லாமல் இருந்தது? சரி, 30 வருஷம் அரசியல். அப்போ நீங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க? இப்ப நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க ஒரு செய்தியை சொல்லிட்டாங்க, குறைச்சிக்கணும், பெருசா எதிர்பார்ப்போட வராதீங்கன்னா எப்படி இருக்க போகுது? என்ன ஃபார்முலா கொண்டு வர போறாங்க? 5 பேர் குழு உட்காந்தாங்களா, இது போன உடனே எதுவுமே முடியாது. இந்த காலேஜ்ல எல்லாம் ரேகிங் நடக்கும்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து, அந்த மாதிரி எல்லாம் ரேகிங்லாம் போயிட்டு சரி என்னதான் செய்வீங்க பார்த்து செய்ய சொல்லுங்க. பாருப்பா, சிஎம் செம்ம கோவத்தில் இருக்கிறார் உங்கள் மேலெல்லாம், எல்லாம் நிறைய பேசிட்டீங்க, இதெல்லாம் அப்படியே போய் சொன்னோன்னா பெரிய பிரச்சனை. சரி சீட்டு குத்துறோம், நாங்கள் எங்கள் மாவட்ட செயலர் வேலை செய்ய மாட்டாங்க பரவாயில்லையா அப்படின்வாங்க. அப்படிலாம் இல்லைங்க, சீட்டு குத்தா அது வின் பண்ணுறதுக்கும் ரவீந்திரன் சார் சொன்னார்ல, அந்த கேரண்டி நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும்னு, அந்த மாதிரி இருக்குது. இப்போ ராஜகண்ணப்பன் ஆல்ரெடி கோவமாக இருக்காரு, அவர் இடத்துல 2 தொகுதி தூக்கி காங்கிரஸ்க்கு கொடுக்குறீங்கன்னா 4 எம்எல்ஏ தொகுதியில் 2 போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் சரி என் இடத்துல வண்டி வேலை பார்த்துன்னு போகிறேன், நான் எதுக்கு மாணிக்கம் தாக்கூருக்கு காங்கிரஸ் கட்சிக்கு வேலை பார்க்கணும் நினைக்கலாம் இல்லையா? என் கட்சிக்காரங்க செய்யறது இல்லை. பிரியன் சொன்ன மாதிரி நாளைக்கு அது ஏடிஎம்கேக்கு அட்வான்டேஜ்னா நீங்க ஆட்சி அமைக்கிறது போயிடுமே சார். ஒரு பஸ்ஸிலையோ ஒரு வண்டியிலையோ எவ்வளோ பேரை சேர்க்கணுமோ அவ்வளோ பேர் தான் சேர்க்கணும். நீங்க எல்லையை தாண்டி சேர்த்துட்டீங்க, அதான் சிக்கல். இப்போ அதுதான் சிக்கல். இது வந்துட்டு இப்போ டிஎம்டிகே உள்ள வந்தது, அக்ராஸ் ஸ்டேட் பர்செப்ஷன் நல்லா இருக்கும், ரைட்டுங்களா? இப்போ பர்செப்ஷனில் வெற்றி, திமுக அந்த ரவுண்டில் வெற்றி பெற்றுட்டாங்க, அதிமுக தோல்வி அந்த ரவுண்டில். இப்போ ப்ராக்டிக்கலாக வரும்போது என்னன்னா, அதிமுகவுக்கு சீட் ஷேரிங் வந்து ஈஸியாக இருக்கும். எனக்கு எது வேணுமோ நான் அதை வச்சுக்கிறேன், உங்களுக்கு வேணுன்றதுல பாதின்ற மாதிரி தான் போவாங்க. இங்கே அப்படி இல்லை, டைட்டாக இருக்கும். ஏன்னா சீட்டு நம்பரும் கம்மி. இப்போ 18 சீட்டு நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி கொடுக்கும்போது 10 அவங்க இஷ்டத்துக்கும் 8 வந்து இவங்க இஷ்டத்துக்கும் கொடுக்கலாம்.
இல்ல ஒரு 12 கொடுத்து கூட 6 இவங்க இஷ்டத்துக்கு, அதெல்லாம் கிடையாதுங்க. ஜெனரலா எல்லா இடமும் வச்சுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். 65-35 உங்களுக்கு 65% நீங்க கேட்ட தொகுதி 35 நாங்க கொடுக்கறோம். இன்னொன்னு வாரியம் பத்தி சொன்னாங்க. இப்போ ஆட்சியில் இருந்த போது சொந்த கட்சிக்காரங்களுக்கு நிறைய பேர் வாரியம் கொடுக்காம வெறும் கவுன்சிலராவே 30 வருஷமா இருக்கிறவங்க எனக்கு தெரியும் நிறைய பேர் சென்னையில. அதனால இந்த 2000 இப்பவே இல்ல, அப்புறம் எங்க இருந்து வர்றது? அதெல்லாம் கேரண்டி கிடையாது. நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? எப்படி இந்த பேச்சுவார்த்தையில குறைக்க சொன்னா இவங்க எல்லாம் கேட்டுப்பாங்களா இல்ல என்ன தன்மை? எப்படி மெசேஜ் அனுப்புறாங்க, நீங்க குறைச்சிக்கங்க. அதாவது மென்டலா ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்றாரு சார் ஸ்டாலின் சார். வந்து இதுல ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி ப்ளே பண்றாரு, பியூட்டிஃபுல்லா ப்ளே பண்றாரு. காங்கிரஸ்க்கும் மெசேஜ் சொல்றாரு, இந்த 2 இலக்கு 3 இலக்குன்னு மனசுலயே நினைக்க கூடாது, தூக்கத்துல கூட நினைக்க கூடாது அப்படின்றதான் சொல்லிட்டு என்னோட ராக்கிங் பாய்ஸ் ரெடியா இருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. அதாவது இந்த 5 பேர் கமிட்டி இருக்கு பாருங்க, ஆராசா அவங்கலாம் உட்காந்து ஓரளவுக்கு எல்லாமே சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டாலின் சார் கிட்ட அனுப்புவாங்க. இன்னொன்னு சார், ஒரே ஒரு எடுத்துக்காட்டு கடைசியா, இந்த பிரியாணி எல்லாம் பாத்தீங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டல்ல வந்து குங்குமப்பூ, நெய், அப்புறம் ஸ்டார் பூ எல்லாம் போட்டு குக் பண்ணோம், பயங்கர கமகமான்னு இருக்கும். கொஞ்சம் 4 வாய் சாப்பிட்ட பிறகு திகட்டும். இதே நீங்க சின்ன கடையில இல்ல கல்யாணத்துல பண்றாங்க பாருங்க பிரியாணி, அதுல பாத்தீங்கன்னா இந்த டெக்கரேஷன்லாம் இருக்காது, ஆனா பிரியாணி தரமா இருக்கும். நீங்க கம்மியா வச்சு கரெக்டா குக் பண்ணும்போது வரும். ஓவரா எல்லாத்தையும் போட்டீங்கன்னா அதான் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க too many cooks spoils the food னுவாங்க. அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. ரகு இப்போ பிரியாணி கிடையாது ப்ரமோட் பண்றாரா நடத்துறாரா போட்டி? 2 விஷயம் ரகு. இதுல நம்ம பர்செப்ஷனுக்காக இவங்க எல்லாரும் சேர்க்கிறாங்களான்றது ஒண்ணு. ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்ன மாதிரி வின்னபிலிட்டி மைக்ரோ லெவல்ல போய் வின் பண்றதுக்கான முயற்சியான்றது ஒண்ணு. ஆனா நிறைய பேர் சேர்த்த பிறகு ஷீட் ஷேரிங்ன்றது எப்படி இருக்க போகுதுன்றது எளிமையான ஃபார்முலாவா இல்ல இது ஒரு பெரிய சவாலோட தான் கடந்து போய் அடையக்கூடிய இதை இலக்கா இருக்க போகுதா? ஏக்கிற கட்சியெல்லாம் பார்த்தா 250 சீட்டு ஜெயிப்பாங்க போல இருக்கு டிஎம்கே. ஏன்னா எல்லாரையும் கூட்டு வராங்க, எந்த வகத்தொகை இல்லாம யாரு வந்தாலும் சேர்த்துக்கிறாங்க. கொள்கை கூட்டணின்னு சொன்னாரு. இப்போ டிஎம்டிகே சேர்த்து எந்த கொள்கை? முந்தா நாள் வரைக்கும் பிஜேபியோட பேசிட்டு இருக்காங்க. பிஜேபி எதிர்ப்பு தான் அவங்களுடைய காமன் ஆயுதம்னா, எல்லாரையும் இணைக்கிற புள்ளின்னா அவங்க என்ன பண்ணாங்க? அவங்களோட பேசிட்டு வந்தா ஓகேவா? அவங்க பிஜேபி என்னைக்கு எதிர்க்காங்க? அது அப்ப அந்த கொள்கை கூட்டணிலாம் சொல்லக்கூடாது. இது வந்து நாங்க ஜெயிக்கிறதுக்காக டெஸ்பரேட்டா ஜெயிக்கிறதுக்கான கூட்டணி அது. ஓகே, இப்போ திமுக வந்து ஜெயிக்கிற திமுக அணி கூட்டணி வந்து ஜெயிக்கிற ஒரு சூழ்நிலை இருக்குன்னா அதுக்கு காரணம் இப்போ அந்த வெல்ஃபேர் ஸ்கீமு கூட்டணியை நல்லா எடுத்துட்டு போறாரு, எதிர்கட்சிகள் சிதறி இருக்கு. இதெல்லாம் தாண்டி விஜயன் அந்த கட்சிக்கு எதிரான விஷயங்களை பேச விடாம பண்ணதே ஓபிஎஸ் இபிஎஸ் தான். 4.5 வருஷம் சேருவாங்களா இதுலயே டிஎம்கே குறைய பேச முடியல. அப்புறம் டிடிவி தினகரன் வருவாரா அதுல ஒரு கொஞ்சம் போயிடுச்சு. இப்ப அவங்க எல்லாம் ஓரளவுக்கு சார்ட் அவுட் பண்ணாங்க. டிஎம்கே பக்கம் போற ஓபிஎஸ், டிடிவி இந்த பக்கம் வந்துட்டாரு, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப கூட இந்த எலெக்ஷன் பில்டப்ல இந்த கவுண்ட் டவுன்ல இப்ப நேரு அவர்களோட பிரச்சனையை பத்தி பேச முடியல. மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லுது இடி கேஸ் விட்டுங்க, ஹைகோர்ட் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும்னு சொல்லுது, அதை பேச முடியல. அது எல்லாரையும் பாதிக்கக்கூடியது. ஊழல் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய இடம் அது. வர இன்ஜினியர்ஸே பணம் கொடுத்து வந்தாலும் நாளைக்கு லஞ்சம் தான் வாங்குவோம், அது நம்ம தலையில் தான் வந்து விடியும். நம்ம கட்டுற வீடு கட்டும்போது டவுன் பிளானிங் ஆஃபீஸர் வந்து நம்ம பணம் கேட்பான். அந்த விஷயத்தெல்லாம் பேச முடியாத அளவுக்கு இப்போ வந்து கூட்டணி கணக்கு வந்துருச்சு. திமுக வந்து இதெல்லாம் பேச முடியாததே அவங்க யோசிச்சு பார்ப்பாங்க. அது வந்து ஒரு வால்வு இருந்துன்னு வச்சுக்கலாம், அடிக்கடி பேசியிருந்தோம்னா அதை ரிலீவ் ஆயிருக்கும், கவர்மெண்ட்டுக்கு எதிரான மனநிலையே பேசியிருப்போம். அது பேசவே முடியாததை வந்து மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் அவங்க கணக்கு பண்ணி ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும்போது நம்ம திரும்பி ஜெயிக்கிறது, கூட்டணி பலம் இருந்தாலும் ஜெயிக்கிறது கடினம்னு நினைச்சுதான் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிறாங்க. இப்போ நீங்க 10 சீட்டு டிஎம்டிகேங்கிறதுலாம் நியாயமே கிடையாது. எந்த ஜஸ்டிபிகேஷன் கொடுக்க சொல்ல முடியும்? நீங்க என்ன ப்ரூவ் பண்ணாங்க? அவங்க விஜயகாந்த் இருக்கிற போதே 2016 எவ்வளவு சதவீதம் வாங்கினாங்க? நமக்கு 10ன்றது சொல்றேன், நீங்க அந்த அசம்ஷன்ல சொல்றேன். 10+1ங்கிறது எந்த ஜஸ்டிபிகேஷனும் கிடையாது. அவங்க ப்ரூவ் பண்ணல. அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கா ஒரு 3 மாசம் வந்து பப்ளிக் கையில இருந்தாங்க. பிரேமலதா கோயிலுக்கு போறதுலாம் டிவியில காமிச்சாங்க, அங்க எல்லா இடத்துலயும் பேசினாங்க. அதனால கட்சி இன்னும் பயங்கரமா வைப்ரண்டா ஆக்டிவா இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி அந்த 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 சீட்டு இன்கேஸ் நடந்துச்சுன்னா சொல்றேன். இப்போ விசிகேவெல்லாம் விஜய் வந்து வெத்தலைப்பாக்கு வச்சு கூப்பிட்டு இருக்காரு, வாங்க வாங்க வாங்கன்ட்டு. அவர் வந்து எங்களுக்கு வந்து ஆட்சியில பங்கு வேணும், இன்னும் ஒரு தலித் எம்பவர்மெண்ட்டுக்கு நடக்கல திமுகல, நாங்க போறேன்னு சொல்லியிருந்தாரு. அந்த கூட்டணி எவ்வளவு வீக்கா இருக்கும், அவரை விட நீங்க வந்து டிஎம்டிக்கு அதிகம் கொடுப்பேன் அப்படிங்கறது எனக்கு புரியல. அந்த இடம் தான் ரகு. இப்ப எப்படி இதை மேனேஜ் பண்ணுவாங்க? இப்ப கோட்டீஸ்வரன் சொல்றது ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்களே எடுத்து எங்க பாக்கெட்ல இருந்து கொடுக்குறோம், கவனமா இருங்க அப்படின்ற ஒரு இடம். ஏன்னா நிறைய பிளேயர்ஸ் உள்ளுக்கு வராங்க, நிறைய கட்சிகள் வராங்க அப்படின்னா எப்படி இது? என்ன பொறுத்த வரைக்கும் மற்றவங்க அதிகமா கேட்க கூடாதுங்கிறதுக்காகவே டிஎம்டிகே கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி காங்கிரஸ் 35-41 சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, ஏற்கனவே
வந்து அதே நிலைமையை தான் அதே சீட்ஸ் தான் இந்த முறையும் கொடுப்பேன் அப்படின்னு ஒரிஜினல் பிளானா இருந்தா கூட இப்போ அதுக்கும் மேல இவங்களை கொண்டு வந்ததுனால இப்போ இவர் வருவாரு, ஓபிஎஸ் வருவாரு, அவர் திமுக சேர்ந்தா கூட அவரு கோட்டால ஒரு 2-3 சீட் கொடுக்கணும்ல. இந்த கணக்கு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு உங்களுக்கு குறைக்காம இருக்கும் பாருங்க, அதுக்கே நீங்க சந்தோஷப்படுங்க, அதையே வாங்கிக்கிங்க. இப்ப இந்த ராஜ்யசபா எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் சரியான நேரத்துல வந்து கூட்டணி கட்சிகள்லாம் ஏத்துப்பாங்களா? வேற என்ன சாய்ஸ் இருக்கு? இப்போ நீங்க வந்து இப்போ சாய்ஸ் இல்லையா? நாங்க கோவப்பட்டு இப்ப திருமாவளவன் அவர்கள் பேட்டிகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தேர்தல் அரசியலே நாங்க புறக்கணிச்ச கட்சி. ஒரு முறை என்கிட்ட நேர்காணலே கோவமா சொன்னாங்க, நான் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ற அளவுல ஒரு உணர்ச்சிகரமா இருக்கக்கூடியவங்க. நீங்க வைகோ அவர்கள் நீங்க பார்த்திருக்கலாம், அவரு சில முடிவுக்காக கட்சி தேர்தலே புறக்கணிக்கிறேன்ற தன்மையெல்லாம் பார்த்திருக்கோம். தேர்தலை எப்படி அப்ரோச் பண்ணக்கூடாதுன்றதுக்கு வைகோ தான் எடுத்துக்காட்டு. 2001 இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அவரே கூட ஒத்துக்கிட்டாரு. அதனால வந்து நீங்க ஒருத்தருக்கு கூட ஒருத்தர் குறைச்சா பிரச்சனை வராதா? பிசிக காங்கிரஸ் பெரிய முடிவெடுத்தாதாங்க அது பாதிக்கும் அந்த கூட்டணியை. ஓகே, இம்பாக்ட் ஏற்படுத்துற அளவுக்கு வாக்கு வங்கி அவங்க தான் வச்சிருக்காங்க. காங்கிரஸ் வந்து வலுயிழந்து இருந்தாலும் ஒரு 4-5% இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த கூட்டணியிலேயே அதிகபட்ச வாக்கு சதவீதம் அவங்க தான் வச்சிருக்காங்க. அதனாலதான் இவ்வளவு அவங்க பேசும்போதும் ஆட்சியில பங்குன்னு கேட்கும் போதும் மாணிக்கம் தாக்கூர் திரும்ப திரும்ப சோசியல் மீடியா போஸ்ட் போடும்போது இங்க அமைதியா இருக்கிறதுக்கு காரணம் பெர்செப்ஷன் பேட்ல இழந்துருவாங்க. விஜயோட போய் அவங்க ஜெயிக்க முடியாதுன்னு இன்னொரு பக்கம் இருக்கட்டும், 70 சீட்டு வாங்கி ஜெயிக்க முடியாதுங்கிறது இருந்தா கூட இவங்களோட வரலாறு காங்கிரஸ் இல்லாம 89ல மட்டும்தான் ஏடிஎம்கே உடைஞ்ச போதுதான் அவங்களால ஜெயிக்க முடிஞ்சது. ஒன்று திரு ரகு, நீங்க சொன்னது கோட்டீஸ்வரன் சொன்ன பாயிண்ட், அது வரைக்கும் நீங்க எல்லாம் பேசுனீங்க, நீ நாங்க பேசுறதுக்கான நேரம் நாங்க டேபிள்ல உட்காந்துருக்கோன்ற இடத்துல உட்காந்துட்டாங்க. அதான் கோட்டீஸ்வரன் சொல்ற. நீங்க 35 ஆரம்பிக்கலாம், காங்கிரஸ் வந்து இல்லங்க எங்களுக்கு 35 எப்படி நடக்க போகுது? அவங்க வந்து பிராக்டிகல் டிஃபிகல்ட்டி கோட்டி சொன்ன மாதிரி ஐயுஎம்எல்ல பேச வச்சதே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். 5 கேப்போன்னு சொன்னவங்களை இப்போ 2 ஆக்கி அதுக்கு ஒத்துக்கிற மாதிரி ஒரு மனநிலை அது வெளில சொன்னது. அது காங்கிரஸ்க்கு மெசேஜ். நான் டிஎம்டிகே உள்ள கொண்டு வந்து அதை அவங்களுக்கு வந்து ஜெனரஸா சீட்ஸ் கொடுக்க போறாங்கன்னு ஒரு பேச்சு எழுது இல்ல, அதுவே ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ்ன்றனா என்னத்தை பெருசா ஆட் பண்ண போறாங்க டிஎம்டிகே? விஜயகாந்துக்காக இருந்த கட்சி அது. அவங்க நல்லா பிரேமலதா நல்லா பேசுறாங்கிறதுக்காக நீங்க 10 சீட்டு ஒரு ராஜ்யசபா கொடுப்பீங்களா கேக்குறாரு. அது வந்து காங்கிரஸுக்கு நீங்களும் வாங்க, ஆனா அதிக சீட் உங்களுக்கு காங்கிரஸ்க்கு எந்த வெற்றியும் கிடைச்சக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இப்போ இந்த மாணிக்கம் தாக்கூர் பேசினதுக்கெல்லாம் ஒரு 30 அசம்பிளி சீட்ஸ் ஒரு ராஜ்யசபா சீட்னா அவர் பேசுனதுனால கொடுத்தாங்கன்னு ஒரு பேச்சு வரும்ல, எங்களுக்கு ஒரு வெற்றிப்பா ஆட்சியில பங்கு ஒத்துக்கல, அது கூட கொடுக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இல்ல கட்சிகள் எல்லாம் கூட்டணி கட்சிகள் ஏத்துக்க போறாங்களா இல்லையான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, இது எப்படி நடக்க போகுது? இட்ஸ் பிகமிங் டூ லேட். இது இப்போ நீங்க திருமாவளவன் வந்து விஜய் பத்தி இப்போ சமீபத்திலே நிறைய பேசியிருக்காரு. அவர் மத்தவங்க மாதிரி கிடையாது. இப்ப டிடிவி தினகரன் வந்து பேசிட்டு இந்த கூட்டணிக்கு வந்தார், அந்த மாதிரி கிடையாது. அவர் ஜென்ரலா அவர் வந்து அப்படி பேசினாரா அந்த பக்கம் போக மாட்டாங்க ஒரு அர்த்தத்தை தான் எடுத்துக்க முடியும். இந்த சமயத்துல அதே 6 சீட்டு அல்லது உங்களோட அதிகமா நிறைய கொடுப்போம் டிஎம்டி கேட்காது ஒரு கம்பல்ஷன் ஏதாவது சொன்னாங்கன்னா அவர் வந்து நீங்க சொல்ற மாதிரி தேர்தலை புறக்கணிக்கலாமே தவிர அவர் விஜய் பக்கம் போவாருன்னு எனக்கு தோணல. அவர் அந்த மாதிரி ஒரு மனநிலையை இது வரைக்கும் காமிக்கல. டிஎம்கே சொல்ற இடத்தில் இருக்கிறாங்க, அப்படிதான் செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு. அவங்களோட அப்ரோச் பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது. ஏற்கனவே வலுவா இருக்கிற கூட்டணி இப்ப தேமுதிக எல்லாம் தேவையே இல்லை, இப்ப ஓபிஎஸ் தேவையில்லை, தினகரனே வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க விஜய் பக்கம் போகாதீங்க என் பக்கம் வாங்கன்னு கூட அவங்க பேசியிருக்கிறாங்க. என்ன அர்த்தம் அது? இப்ப நீங்க எதிராளியை வீக்கன் பண்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், இவங்க வந்து இந்த கூட்டணி கணக்கை சரி பண்றதுக்காக இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் சேர்த்துவோம் பஸ்ல. அதுதான் நம்ம தொடர்ந்து பிரேக்குக்கு அப்புறமே பேசுவோம். நிறைய பேர் வந்தாச்சு. என்ன ஃபார்முலா? யாரையும் உறுத்தாத ஃபார்முலாவா இருக்கணும், எல்லாரும் இணக்கமா ஏத்துக்கிற ஃபார்முலாவும் இருக்கணும். காங்கிரஸ் தன்மையெல்லாம் ரொம்ப கராரா இருக்கிறாங்க. சண்டை சட்டை கிழிய தான் செய்யும். யாரு சட்டை அப்படின்றத முக்கியம். அது யாரு சட்டை அப்படின்னு சட்டை போடாமலே சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்காங்க. கோட்டீஸ்வரன், திமுக கூட்டணியில இப்ப புதிய கட்சிகள் வராததுக்கு முன்னாடியே இப்ப பிரியன் பலருமே இங்க வந்து பேசினது வந்து ஷீட் ஷேரிங்ன்றது அவங்களுக்கு ரொம்ப டஃபா இருக்கும். கட்சிகள் வந்து ஒரு கொள்கைக்காக இருக்காங்க அப்படின்னு. ஆனா இப்ப புதுசா கட்சிகள்லாம் வரப்ப இது அகாமடேட் பண்றது எவ்வளவு சவாலா இருக்கும், எப்படி பாக்குறீங்க? அது கண்டிப்பாக இது ஒரு சவால் சார். பட் ஆனால் முதலமைச்சர் வந்து அவருக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் கலைஞர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட அனுபவத்துக்கு அதை வந்து எடுத்துகிட்டு போயிடுவார். ஏன்னா இப்போ நேரம் வந்து நெருங்கிருச்சு. இந்த நேரத்தில் வந்து இந்த கூட்டணியில் இருக்கவங்க யாரும் வெளியில் போக முடியாது. வெளியில் போயிட்டு போனாங்கன்னா விஜய் கிட்ட போனால் இருக்கிறதும் போயிடும் அப்படின்ற அந்த புள்ளிக்கு போவாங்க. ஒன்று போகிறதுனா முன்னாடியே போயிருக்கணும். இன்னொன்று இவங்களுக்கு வந்து யாருக்குமே வந்து ஏடிஎம்கேவே கன்சிடர் பண்ண மாட்டாங்க பெரிய பார்ட்டிஸ். ஏன்னா அங்கே பாரதிய ஜனதா கட்சி இருக்குன்றது. அதாவது நீங்கள் அரித்மெட்டிக்கலாக என்ன பார்த்தீங்கன்னா இந்த பர்செப்ஷனில் வந்து திமுக வந்து தொடர்ந்து முன்னணியில் இருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா
பலமான கூட்டணி இந்திய கூட்டணின்ற மாதிரி ஒரு ஒரு பேச்சு பொருள் இருக்கு. Okay. ஆனா நீங்க அடிப்படையில் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய கட்சி திமுக வாக்கு வங்கியில் 2021 வாங்கினதுல, ரெண்டாவது அதிமுக, மூணாவது நாம் தமிழர் கட்சி, பிஜேபி, அமமுக, இப்போ பிளவுபட்டதுனால பாட்டாளி மக்கள் கட்சி அதுக்கு பின்னாடி, அப்புறம் தான் காங்கிரஸ், விசிகா, சிபிஎம், சிபிஐ. இந்த பாட்டம்ல இருக்கிற கட்சி எல்லாம் தான் வந்து திமுக கூட்டணியில் இருக்கு. ஓகே. பிஜேபியோட வாக்கு எண்ணிக்கை தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா கூட இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி இது தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது சிபிஐ, சிபிஎம் விட ஜாஸ்தி இருக்கு. விசிகாவை விட வந்து அமமுக மக்கள் கூடுதல் வாக்கு இருக்கு. ஏன்னா கன்சாலிடேட் ஆகிற பொசிஷன். ஆனால் அதை பற்றி பேசுறது கிடையாது. அப்போ என்னன்னா அந்த ஒரு அந்த பேசு பொருள் எதை தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது வந்து திமுக அந்த அந்த பேசு பொருளாக்கி கட்டமைப்பு அழகாக எடுத்துருவாங்க. அதே மாதிரி காங்கிரஸ் வந்து கூட்டணி விட்டு வெளியில் போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு பேசு பொருள். இந்த பேசு பொருள் நோட்டிஃபிகேஷன் வர வரையிலும் இல்லை சீட் ஷேரிங் வரலும் நடக்கும். கடைசியாக சோனியா காந்தி அவர்கள் இன்டர்வியூன் பண்ணி ராஜமாதா காப்பாற்றுற மாதிரி அதெல்லாம் கிடையாது, ஸ்டாலின் சார் என்ன சொல்கிறாரோ அதை ஏற்றுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி ஆஃப் பண்ணுவாங்க. இது மாதிரி முன்னாடியே நடந்திருக்கு. ஓகே. அதனால அவங்க வந்து லார்ஜர் பிக்சரை பார்ப்பாங்க. பட் இது என்னன்னா அழுதுகிட்டே ஒரு சிலர் கல்யாணத்துக்கு போவாங்கல்ல, சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு, எனக்கு மரியாதை கொடுக்கல, வீட்டுக்கு வந்து அழைப்பு வைக்கல, இருந்தாலும் சரி சொந்தம் விட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வருவாங்க கல்யாணத்துக்கு. அந்த மாதிரி எல்லாருமே போவாங்க, சீட்டு கொடுப்பாங்க, நிற்பாங்க, தேர்தலில் இது பண்ணுவாங்க. இதில் இன்னொன்று ரொம்ப முக்கியமான கட்சினா பெரிய கட்சிகளுக்கு ப்ராப்ளம் இல்லை. இந்த சிறிய கட்சிகள்லாம் ஒரு சிலர் இருந்தாங்க இல்லையா, போன வாட்டி 2 சீட்டில் நின்று இருப்பாங்க, ஒரு சீட்டில் அவங்கலாம் வந்து 2ஆ கொடுங்கண்ணே 3ஆ கொடுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தான் முடிய போகுது. போன வாட்டி என்னவோ அதான் ஃபர்ஸ்ட் வந்து கையெழுத்து போயிடுங்க. இல்ல அந்த மாதிரி கட்சிகள் ஒரு கட்சி 2 சீட் இருக்குன்னா நீங்க போறதுன்னா போய்க்கங்க அப்படின்றது இந்த ராகிங் செஷன் மாதிரி சொன்னோம் இல்லைங்களா, அது கலந்தாய்வு மாதிரி இருக்கும். ஆனா உள்ள அப்படி அவ்வளோ ஈஸியாலாம் இருக்காது. ரவீந்திரன் துரைசாமி, இப்போ நீங்க சொன்னதுல இப்போ முதல்வர் அப்ரோச், திமுகவோட அப்ரோச்சே 19க்கு பிறகு மாறுது. அவங்க மைக்ரோ லெவல்ல டீடைல் எடுக்கிறாங்க. எஸ்ஐஆருக்கு பிறகு இன்னும் துல்லிய தகவல்கள் இருக்கு. அவங்களுக்கு எந்த கட்சினால எவ்வளவு லாபம் கிடைக்கும்ன்ற அளவுக்கு அவங்கள்ட்ட டேட்டா வச்சுட்டு தான் அவங்க அலைன்ஸுக்கு சீட்டு ஒதுக்குவாங்க. ஆனால் எதிர்புறம் இருக்கிற எதிராளி அதெல்லாம் ஏற்றுக்கணும்ல, அந்த சிக்கல் இருக்குல்ல. இவங்கள்ட்ட டேட்டா இருக்கலாம், உங்களால் இவ்வளோதான் லாபம், அதை ஏற்றுக்கிற இடத்துக்கு வருவாங்களா? அந்த இடத்துக்குள்ள திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஒரு கட்சி கூட பேரக்கூடாதுன்னு நினைக்கிறார். ஓகே. இவங்கள்ட்ட கொஞ்சம் ஐடியாலஜிக்கலாக எதிராக ப்ளே பண்ண வேல்முருகன் கூட நம்ம டைம்ஸுக்கு நாம கொடுக்குற சீட்டை அவர் ஒன்று வாங்கிட்டு கட்டு, யாரும் பேரக்கூடாது, ஈஸ்வரன் பேரக்கூடாது, யாரும் பேரக்கூடாது, அகாமடேட்டிவ் இன்க்ளூசிவா எல்லாரும் இருக்கணும்னு தான் நினைக்கிறார். காங்கிரஸும் இருக்கணும்னு தான் நினைக்கிறாப்புல. காங்கிரஸை பொறுத்தளவுல திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் ஒரு ஃபீலிங் இருக்குது. 10 சீட்டு 25 சீட்டெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப அதிகங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குது. ஆனா என்னன்னா அன்னைக்குள்ள மாநில காங்கிரஸ் தலைவர் திருநாக்கரசு பண்ணின இது அது இன்னும் கட்சி அரசியல்லாம் முடிவாகல. ரஜினிகாந்த் கூட கட்சி ஆரம்பிக்க இருக்கிறாருன்னு ரஜினிகாந்த் ஒரு ஆப்ஷன் ஆட்டு, கட்சி ஆரம்பிக்காத ரஜினிகாந்த் கூட மாநில தலைவர் திருநாக்கரசு ஓப்பன் ஆட்டே ஒரு ஆப்ஷனா காட்டினாங்க, திருமாவளவன் ஆப்ஷனா காட்டினாரு, மற்றும் டிடிவி தினகரன் அவரை ஒரு இதாட்டு திருநாக்கரசு ஆப்ஷனா காட்டின சூழ்நிலையில காங்கிரஸுக்கு அதிரடியா பலத்துக்கு மீறிய ஒரு கன்னியாகுமரியில் மட்டுமே டெபாசிட் வாங்கின ஒரு கட்சிக்கு 10 MP சீட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ லா ஆஃப் எஸ்டாப்பல் படி அவங்களுக்கும் குறைச்சு கொடுக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா அவங்க என்ன தேரியில வருவாங்கன்னா 8+3 தோத்த 1 25 தந்தீங்க, இப்போ 9+3 27 கொடுங்கிறத அவங்களும் 27 குறையாம கேட்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அப்போ எல்லாரையும் அரவணைச்சு போடணுங்கிற எண்ணம் கொண்ட ஸ்டாலினுக்கு அதுலயும் ஈல்டாகி போக வேண்டிய ஒரு நிர்பந்தமும் வருது. வின் சிச்சுவேஷன் மாதிரி தான் இருக்குமா? ஆனா பிரியன் அவர்கள் சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து குறைஞ்சது அவங்க 170 இருந்து 175 அதுக்கு கீழே போயிட்டா, ஏன்னா கோட்டீஸ்வரன் கோட்டிட்டு காமிச்ச மாதிரி அதிமுக என்ன செய்ய போகுதுன்னு தெரியல. அவங்க 180 நின்றுட்டாங்கன்னு வச்சுங்க, பர்செப்ஷன்ல ஒரு கேள்வியும் வரும். அப்ப இவங்க 170 175 ரீஸ்டோர் பண்ணிக்கிட்டு தானே. அது ஆமா, அவங்க அந்த 2006 பாடத்தை மறந்துருக்க மாட்டாங்கல்ல. வாரி வழங்கினதுனால தானே மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆனது. அது அவங்களுக்கே தனி மெஜாரிட்டி கிடைக்கல. அவங்க இவ்வளோ சிக்கலாக கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. காங்கிரஸ் வந்து இந்த மாதிரி ஒரு பேச்சை ஆரம்பிப்பாங்க அப்படின்னு கூட திமுக வந்து எதிர்பாராத இடத்துல வந்துருச்சு அந்த குரல். இப்ப கேசி வேணுகோபால் பாத்துட்டாருன்னு சொல்றாங்க, இவரை முதல்வரை பாத்துட்டாரு. அப்ப அந்த சோடங்கிற ஜோக்கர் ஆகிட்டாங்க. அவர் தானே இங்க இன்சார்ஜ். இப்ப அவரால பிரச்சனை வருது, அவர் பேட்டி கொடுத்ததெல்லாம் கூட இவங்களுக்கு கோபம் கொடுத்துருச்சு. அதனால அவரை பைபாஸ் பண்ணி கேசி வேணுகோபால் வர வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து எதிர்பாராத ட்விஸ்ட் தானே. அவங்களுக்குள்ள ஒரு முரண்பாடாமே இல்லாம இருந்தது. 2024 எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்களுக்கு 10 சீட்டு வாங்கி ஜெயிச்சாங்க. ராகுல் காந்தியோட விசிபிளா எந்த பிரச்சனையும் இல்ல. இது இப்ப ஆக்சுவலா நீங்களா தான் டிசப்பாயிண்ட் ஆகணும்.
இது இந்த பிரச்சனை இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுன்னா இதே பேசிட்டு இருக்கான்னு நினைக்கும் போது சீல் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன். இப்ப என்ன எல்லாமே தெளிவாயிடுச்சு. சீமான் தனியா நிக்கிறாரு, விஜய் ஆல்மோஸ்ட் தனியா நிக்கிறாரு, எல்லாமே வந்து சார்ட் அவுட் ஆயிடுச்சு. ஓபிஎஸ் கதையும் பேச முடியாது, அவரும் அந்த பக்கம் கரை சேர்ந்துட்டாருன்னா இனிமே அடுத்தது வந்து வேட்பாளர் தேர்வு தான். அந்த கட்டத்துக்கு போயிடுவோம்ல. கூட்டணியில இங்க யார் போவா அங்க யார் போவாங்க பேச்சு அது அந்த இடத்துல அந்த நம்பர்ன்ற இடத்துல காம்ப்ரமைஸ்ன்ற இடத்துக்கு கூட்டணி கட்சிகள் வந்துரும். அதை கொண்டு இப்ப நீங்க தேமுதிகவுக்கே தகுதிக்கு அதிகமா இடம் கொடுக்கறது கூட இது ஒரு பிரஷர் டாக்டிக்ஸ் உருவாக்குறது நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா நீங்க உண்மையிலேயே நியாயப்படி பார்த்தா பிசிக கம்யூனிஸ்ட் கட்சிக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் கொடுக்கணும். ஏன்னா இவங்க வந்து சிபிஎம்லாம் அவங்க செய்யற போராட்டம் இன்னும் கொஞ்சம் பண்ணிருப்பாங்க. அவங்க பண்ணாம அடக்கி வசதி. இப்போ ஒரு குவாரி பிரச்சனை கந்தர்வகோட்டையில் நடக்குது, எம்எல்ஏ சிபிஎம். ஆனா வந்து நீங்க அவங்க பெரிய போராட்டம் பண்ணல, தனியார்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, கல்ல உடைக்கிறாங்க, மண்ண உடைக்கிறாங்கன்னு. சோ அதுக்கெல்லாமே வந்து அவங்களுக்கு இது கிடைக்கல. ஒண்ணும் எப்படி பாக்குறது. இப்போ ஒரு பாயிண்ட் இப்ப ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்னது, திரு ஸ்டாலின் அவர்கள் இன்க்ளூசிவா எல்லாரையும் அரவணைக்கிற தன்மை. அதன் மூலமா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா 2019க்கு பிறகு கூட்டணி கட்சிகள் முணுமுணுக்கவே இல்லை. உள்ளடி வேலை பார்த்தாங்க, எங்களை தோக்க வச்சுட்டாங்கன்ற அந்த தன்மையும் ஒரு புறம் பார்க்க வேண்டியிருக்கு. கூட்டணி கட்சிகளுக்கு இயல்பாகவே ஒரு டிமாண்டை சொல்லிட்டே இருக்காங்களா, எங்களுக்கு அதிகப்படுத்துங்க, 21ன்றது ரொம்ப ரொம்ப குறைச்ச அப்படின்னு. இது எப்படி எந்த புள்ளியில் இது போய் இந்த சீட்டு இந்த பிரச்சனைகள்லாம் வந்து அதிகமாக சீட் கேட்கறது இந்த பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த கூட்டணியை வந்து கட்டமைக்கிறதே வந்து ஆன்டி மோடி ஆன்டி பிஜேபி அந்த லைனில் தான் கட்டமைக்கிறாங்க. ஸோ அந்த கட்சிகள் வந்து அந்த இடத்துல ஒன்றுபடும் போது இந்த மாதிரி சீட்டெல்லாம் சில சமயம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆக்சுவலாக தொடர்ந்து 21லே அந்த அதிருப்தி இந்த வாட்டி கன்சிடர் பண்ணுவாங்க, கொஞ்சம் இன்க்ரீஸ் கன்சிடர் பண்ணுவாங்க. அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு இன்க்ரீஸை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. விசிக எதிர்பார்க்குற அளவுக்கோ இல்லை சிபிஎம் எதிர்பார்க்குற அளவுக்கோ சில பேர் நாங்கள் வந்து தனிச்சின்னத்தில் போட்டி போடுவோன்னு அதுக்கு கூட அவங்க திமுக அவர்கள் சொன்னாங்களா, நீங்கள் வாங்குற 4 ஓட்டில் எங்களோட ஓட்டு இருக்கு, ஒரு ஓட்டு எங்க ஓட்டுன்னெலாம் சொல்லி எல்லாம் பேசினாங்கல்ல. அப்போ அந்த ஷேர்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்களா? கரெக்ட். மற்ற 3 ஓட்டுக்கும் உரிய மரியாதை கொடுக்கணும்ல ஸ்டாலின், அப்படியும் பார்க்கணும்ல. அந்த ஒரு ஓட்டுக்கு விட்டு மரியாதை கொடுக்கணும், மற்ற 3 ஓட்டுக்கு உரிய வாக்குகள் வந்து வாக்குகளை விஜய் வாங்க போறாருன்னு ஒரு பெர்செப்ஷன் இருக்குது. பட்டியலின இளைஞர்கள் வந்து விஜய் பக்கம் போறாருன்னு. பட்டியலின மக்கள் பிரச்சனைகளை திருமாவளவன் இன்னும் வீரியமா பேசியிருக்கணும் இந்த 5 வருஷத்துல. அவர் அந்த கூட்டணிக்கு சங்கடம் ஏற்படுத்தக்கூடாது, திமுக பண்ணக்கூடாதுன்னு இருந்தாரு. இப்ப அதுக்கும் பலன் கிடைக்காம அவர் வாக்குகளையும் இழந்து கொடுக்கிற சீட்லயும் லூஸ் பண்ணான்னு வச்சுங்களேன். அந்த ஒரு தலித் பார்ட்டியுடைய அந்த அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் குறைய ஒரு டேஞ்சர் இருக்கு. இதுல அது வந்து கவலை தர விஷயமா இருக்கு. உண்மையில நம்ம இது அமிக்கபிளா இருந்தாலும் ஒவ்வொரு பார்ட்டிக்குள்ளேயும் அது வெடிக்கும்ல. நீங்க ஏன் இவ்வளவு இறங்கி போகணும்? எல்லா கட்சிக்குள்ள இல்ல தலித் இளைஞர்கள் விஷயம் வந்து ஏதோ விசிகாட்டேந்து விஜய்கிட்ட போயிட்டு இருந்த விஷயத்தை நம்ப மாட்டேன். அந்த விஷயத்துல தேமுதிகவுக்கு கூட வந்து தலித் உள்ள ஆதரவு இருக்கு. அதுல வந்து நம்ம ஐடியாலஜி போன 3 பேரே பாருங்களேன். நீங்க வந்து இவரோட தனபாலோட பையன் போயிருக்கிற அந்த தலித் சப்செட் 3ல இருந்து போயிருக்காங்க. பிரியன் சுருக்கமா சொல்லிருங்களா, ஒரு பிரேக் போயிடுறேன். இல்ல என்னோட பாயிண்ட் என்னன்னா வந்து இந்த கூட்டணியில இருக்கிற இந்த கட்சிகளுக்கு வந்து சீட் கொடுக்கறது வந்து ஸ்டாலினுக்கு பிரச்சனையான விஷயம் தான். ஆனால் எல்லோரையும் அரவணைத்து கொண்டு போகணும்னு அவர் நினைக்கிறார். ஆனா எல்லாரையுமே நீங்க திருப்திப்படுத்த முடியாது. வந்து you cannot please everybody. ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் நீங்க வருத்தப்பட வைப்பீங்க, அதான் உண்மை. எல்லாரும் ரொம்ப மிக சுருக்கமா வாட் நெக்ஸ்ட் ரவீந்திரன் துரைசாமி சுருக்கமா. ரகு ஒரு கருத்து சொன்னாரு, 3 பிரிவு அட்டவணை பிரிவு மக்களும் விஜய்கிட்ட போயிருக்கதா சொன்னாரு. குறிப்பா அதுல நீலகிரியில கேண்டிடேட்டான என்ன தனபாலுக்கு சன் போனது தாவேக்காவுக்கு ஒரு பிரைஸ் கேட்ச் தான், எந்த மாற்றமும் இல்லை. ஆனா இதுல வந்து அட்டவணை பிரிவு மக்களோட இஷ்யூ என்னன்னு ஊடகத்துல பலருக்கும் பெரிய அளவுக்கு தெளிவில்லை. குறிப்பா இதுல சப் கேட்டகரைசேஷன் மோடி ஆதரிக்கிறாரு, கலைஞர் கொடுத்தாரு, எடப்பாடி ஐயா ஆதரிக்கிறாரு. சீமான் இதனால பரையர் தேவேந்திர குல வேளாளருக்கு பாதிப்பு 5 விழுக்காடு உயர்த்தணுங்கிற ஒரு கருத்தை சொல்றாரு, போலரைஸ் பண்றாரு. அந்த போலரைசேஷன்ல இந்த மக்கள் ஆதரவு சீமானு கிடைக்கும்னு கருதுறாரு. தவறுன்னு தேர்தல் முடிவு உணர்த்தும். சுருக்கம் வாட் நெக்ஸ்ட் சுருக்கமா ரத்தின சுருக்கமா. இல்ல இது வந்து இந்த பேச்சுவார்த்தை நீங்க கேசி வேணுகோபால் வந்திருக்காரு. அதாவது காங்கிரஸ் வந்து ஒரு பிரச்சனை பண்ணுவாங்கன்னு ஒரு எதிர்பார்த்த சூழல்ல காங்கிரஸே இப்ப இறங்கி வந்திருக்கு. ஏன்னா குழு தான் பேசுன்னு சொன்னாங்க. அந்த குழு இல்லாத இப்ப கேசி வேணுகோபால் நேரம் வந்ததுனால காங்கிரஸ் ஏதோ ஒரு சமாதானத்துக்கு ரீச் பண்ணிருக்காங்கன்னு தெரியுது. சுருக்கமா வாட் நெக்ஸ்ட். ஹோலி பண்டிகை இன்னும் 2ஆம் தேதி வருது. உடனே தேர்தலில் வந்து அறிவிச்சிட்டா நல்லது. இல்லைன்னா போற போக்கு பார்த்தா எதுக்குங்க தேர்தல், எடப்பாடி பழனிசாமி பேசாம வந்து திமுக சேர்ந்துட சொல்லுங்க, கூட்டணியில சேர்ந்துட சொல்லுங்க, நம்மளுக்குள்ளே பிரிச்சுக்கலான்ற மாதிரி போகும்பொழுது 71க்கு அப்புறம் திரும்ப ஆட்சிக்கு வரல. ஊரே நம்ம ஆட்சிக்கு வரும்னு சொன்னா கூட சர்வே வேற ஏதோ சொல்லுதோன்னு நினைக்கிறேன். அதனாலதான் வரவங்க போறவங்க எல்லாரையும் கூட்டு சேர்த்து வச்சு பெரிய ஒரு மெகா கூட்டணியை கட்டமைச்சிட்டு இருக்காரு. பொறுத்திருந்து பார்க்கலாம். விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். மற்றொரு தலைப்புல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது.